அவங்க வர்றவங்ககிட்ட வந்து என்னென்ன பொருள் எப்போ பண்ணி கிளீன் அந்த ஃபேக்ட்ரிஸை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டாருன்னா அந்த ஃபயர் ஆகிறத வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். இது என்ன சார் என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, முதல் ரெஸ்பான்சிபிள் ஆகிடுங்க. அதனால தான் உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு மட்டும் ட்ரெயின் கொடுக்கணும்ட்டு எங்கேருந்து ஆர்டர் வந்துருக்கு, எங்களுக்கு சென்னையிலேருந்து ஆர்டர். இப்போ வந்து கோவில்பட்டியில் மட்டும் கிடையாது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து எங்கே நடக்குன்னா சென்னையிலேருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க எல்லா உள்ளவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்க்குற பொறுப்பு வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கும். சரியா? ஆனால் நீங்கள் வந்து ஃபயர் சர்வீஸ் உள்ளது மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே தெரிஞ்சு வரும். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கன்னா அங்கே அவர்கள் ஒத்துழைப்பு போய் உங்களுக்கு தயாரான நிலையில் நம்ம கோயில் சீரடி ரெடியாக இருக்கிறது. நீ அடுத்து டெமோவுக்கு வந்து இவர்களை எப்படி காப்பாற்றுவது, கதவுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களை எப்படி வெளியில் எடுக்கிறது, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்மகிட்ட இருக்கு. இன்னொன்று நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு ஃபயர் சோர்ஸ் வண்டி கொடுத்துருக்காங்க. அதிகமாக ஃபயர் ஆகுது இருக்கும். பாதுகாவலர்களுக்கு எங்களது கோயில்பட்டி தீயணைப்புகளின் சார்பாக நன்றி கலந்த வழக்கத்தை எப்போதும் சமர்ப்பிக்கின்றது. என்னன்னா ரெஸ்கியூ பண்ணுறதா முக்கியம். ஓகேவா? பிடிச்சிக்கிட்டாச்சா? பாலா கை டவுன் பண்ணும் நேரம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒருத்தர் தூக்குறதுக்கும் 2 பேர் ஒருத்தர் தூக்குறதுக்குமான வித்தியாசங்கள் பாருங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆள் ஒருத்தர் தூக்குறது 2 பேர் சேர்ந்து தூக்குறதுக்கும் 2 கை பிடிச்சாங்களா? 2 ஹேண்ட் பீட் சார். 2 கை வச்சு மற்ற 2 கை உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கா? 2 கை பாருங்க ஃப்ரீயாக தான் இருக்கு. அது எதுக்கு அந்த 2 கை ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு காலில் அடிபட்டு இருக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு வலது காலில் அடிபட்டு வச்சுக்கோங்க, இந்த கை என்ன பண்ணலாம்? சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ மூணு இருக்கு, மூணு அதனால விவசாய இது வந்து தீ அணைக்கிறது. நாங்கள் இந்த ஓசில் மாட்டி ஓசில் போடுவாங்க அந்த பிளான். இருந்தா நம்ம சினிமா ஷூட்டிங் நடக்கல, அதில் மழை பெய்யுற சீன் இருக்கும், அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மழை எந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் அது மாதிரி. இன்னொன்று நம்ம எலக்ட்ரிக் ஃபேன் வச்சுங்க, நம்ம முடியல இது வச்சு இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நேராக ஸ்ட்ரெயிட் அடியாமல் இதை மேலே தண்ணியை ஊற்றி போட்டு ஆஃப் பண்ணிக்கணும். தண்ணியை போய் விழுந்துருமா, ஒரு கட்டாயிரும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறம் தண்ணி திறக்க அந்த மாதிரி ஃபேன் கண்ட்ரோல் கையில் வந்து நம்ம கையில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் இருக்கும். சென்னையில் தொழில் நம்ம உள்ளூர் ஒரு கவர்மெண்ட் போய் ஒரு ஃபேக்ட்ரி போட்டு, ஏன்னா நம்ம லைஃபாய் மாட்டியிருப்போம், நம்மளால் நமக்கு நீச்சல் லைஃபாய் மாட்டினாலும் சரி மாட்டலாம் சரி, இதை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தா தான் நம்ம இவங்க கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளை சேர்ந்துச்சா நம்ம சேர்ந்து கொடுத்துருவோம். மிதந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சேர்ந்து எவ்வளோ நேரம் மிதந்துக்கணும். இது வந்து நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எங்கே அணைக்கிறாங்க பாருங்க, கவர் பண்ணி ஆகும்.
புரியுதா உங்களுக்கு ஈஸியா இருக்கா? இப்ப என்ன பண்ணுங்க மறுபடியும் முடியுங்க எடுத்துட்டு அப்படி உட்காந்து எவ்வளவுதான் சிம்பிளா முடியும். ஒரு கம்பு வச்சுக்கோங்க. கம்பு என்ன பண்ணலாம், நம்ம போய் பிடிச்சு இழுக்கிறத விட சின்ன கம்பு வச்சு என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுவோம், கை வச்சு சின்ன லைட்டா ஒரு என்ன ஆகும், அவ்வளவுதான். கம்பு வந்து அது தக்காளி என்ன ஆயிரும், டாக்டர் போய் தக்காளி என்ன சாப்பிட அது வந்து ஆஃப் ஆயிடும்.